வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல வெளியான தி கேர்ள் ஆன் தி ட்ரெயின் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல இது தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நுஷ்ரத்ன்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ரெட் டி ஷர்ட்ல தான் அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்றான். அவன் யாரு என்னன்னு தெரியல. அவன் கிட்ட மாட்டாம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் வரானான்னு எட்டி எட்டி பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவன் எதிர வந்து நிக்கிறான். இதை பாக்குற இந்த பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு மீரா அப்படின்றது. இவங்க ரத்த காயத்தோட ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. ட்ரெயின் வருது. ட்ரெயின் ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் த கேர்ள் ஆன் த ட்ரெயின் டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோயின் மிராவை பொறுத்த வரைக்கும் லாயரா இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் ஷேகர்னு ஒருத்தரை பாக்குறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது. இந்த ஃபங்க்ஷன் மூலியமா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ணி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பழகிறதுனால இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை ஒரு பிளாக் கலர் கார் ஃபாலோ பண்ணுது. ஏன் இந்த கார் நம்மள ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணுதுல, அதனால வேகமா வீட்டை நோக்கி இவங்க ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்தவங்க கதவெல்லாம் சாத்திடுறாங்க. இப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ஜன்னலை உடைச்சு ஒரு கல்லு வந்து உள்ள விழுது. யார் இதை பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த கார்ல இருக்கவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. அந்த கல்லு கூட ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இப்ப நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க கேஸ்ல இருந்து வெளியாயிடு, இல்லனா பெரிய விளைவுகளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்ன்ற மாதிரி யாரோ மிரட்டுறாங்க. மிரட்டல் வந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சேகர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில இந்த கேஸ் எல்லாம் நீ எடுக்க வேணாம், விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவி பையன் பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்கேன், நான் வாதாட தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. குற்றம் சாட்டப்பட்ட நபரோட பேரு பகா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருக்க பையன் தான் கொல்லப்பட்டிருக்கான். இந்த பகாவோட கன்னு தான் அந்த இடத்துல இருக்கும். இவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு, அதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஆதாரத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பகா நான் இந்த விஷயத்த பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு தரப்பையும் கேட்டு முடிச்ச ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பகா தப்பு பண்ணி இருக்கிறதா அவருக்கு தண்டனை எல்லாம் வழங்குறாரு. இப்ப ஆட்களும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்படி போற பகாவும் இவங்களை முறைச்சு பார்த்துக்கிட்டே தான் கிளம்பி போறாரு. அதெல்லாம் இவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப அப்படியே சில மாதங்கள் ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. இப்ப ஹீரோ கூட இவங்க சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஜாலியா பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வேகமா இவங்க மேல இடிச்சிருது. இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிபட்டது. இவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வந்திருக்காது. ஆனா வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போயிருக்கும். அதே சமயம் ஹீரோயினுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருது. ஹீரோயினும் குழந்தை இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா பிடிக்க அடிமையாயிடுறாங்க. இதனால ஹஸ்பண்டுக்கு வர வர இவங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப வேற ஒருத்தவங்க கூட பழகிட்டு இருக்காரு. அவங்க பேரு அஞ்சலி அப்படின்றது. இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்துருது. என்ன விட்டுட்டு இவ கூட பழகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அஞ்சலியா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பிரசன்ட்ல ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்காங்க. தினமும் இந்த ட்ரெயின்ல ஹீரோயின் வருவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பா நுஷ்ரத்தோட வீட்டை பார்ப்பாங்க. அவ எப்பவுமே ஹாப்பியா இருப்பா, அதனாலயே அவளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நுஷ்ரத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரோட பேரு ஆனந்த் அப்படின்றது. ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் பேசுவாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்ததுலாம் ஹீரோயினுக்கு தோணும். அதனால அடிக்கடி அவங்கள பார்ப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. நுஷ்ரத்னு ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வருது. இவரும் டீடைல்லாம் நோட் பண்ணிக்கிறாரு. நுஷ்ரத் மிஸ் ஆகி 2 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிடுறாங்க. இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, சீனியர் லேடி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த லேடியை இதுக்கப்புறம் நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்றேன். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே, கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடியை பார்த்து விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நுஷ்ரத்து கூட நர்ஸா வேலை பார்க்கறவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நுஷ்ரத்தை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கரண்னு ஒரு நபரோட பார்ட்டிக்கு கூட்டு போனா அப்பதான் கடைசியா பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. நுஷ்ரத்தும் இந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. மாஸ்க் போட்ட மாதிரி தான் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மாஸ்க் எல்லாம் மாட்டி ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அந்த கரனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கரண் கிட்ட நுஷ்ரத்தை பத்தி கேக்குறாங்க. நுஷ்ரத்தை எனக்கு பிடிக்கும், நுஷ்ரத்துக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் கடைசியா பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்க, அவங்களை எப்ப பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இவர் என்ன சொல்றாருன்னா பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண, ஆனா அவ வந்தது கூட கவனிக்கல, எல்லாருமே மாஸ்க் போட்டுருந்தோம்ல அதனால தான் கவனிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சுன்னு கேக்குறான். நுஸ்ரத் காணாம போயிருக்கிறத பத்தி சொல்லிட்டாங்க. எப்படி காணாம போனான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரினுக்கு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஒரு லா ஃபார்ம்ல வேலை கேட்டு ஈரின் வந்திருக்காங்க. இவங்க லாயரா நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரியுது. ஏன் ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களோட பிரச்சனையினால் தானே ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தாங்க, அதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இதனால சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப திரும்பி பயங்கரமா குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க நுஸ்ரத்தோட வீட பாக்குறாங்க. நுஸ்ரத் இருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸசைஸ் பண்ற மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஈரின் யோசிச்சுக்கிட்டே தான் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஷேகருக்கு ஈரின் கிட்ட இருந்து கால் வரத ஒய்ஃப பாத்துடுறாங்க. இப்பதைய ஒய்ஃபா அஞ்சலி தானே இருக்காங்க, அவங்க தான் பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. இன்னும் எதுக்காக அந்த மீரா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எப்பயாவது கால் பண்ணுவா, சாரி அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் கால்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி சரி கோவப்படாத, நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோவை ஃபேஸ்புக்லயும் போட்டுறாரு. அவர் போட்ட போட்டோவை பார்த்து இந்த இடத்துல ஈரின் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றத ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் எதுக்காக சேகரை மறக்காம இருக்க, அவன் தான் மூவ் ஆன் பண்ணிட்டான்ல, நீ என் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் காமிச்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருக்கும். இப்ப பிரசன்ட்டுக்கு கதை வந்துருது. நுஸ்ரத் இருக்காங்கல்ல, அமித்ன்ற ஒரு டாக்டர் கிட்ட தெரப்பிக்காக போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால இன்ஸ்பெக்டரும் அமித் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவ 30ஆம் தேதியில இருந்து மிஸ் ஆவரா, அன்னைக்கு கூட நீங்க தெரப்பிக்காக வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆமா, வீட்டுல போய் தெரப்பி கொடுத்துட்டு கிளம்புன அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, அவங்க சஸ்பீஷியஸா ஏதாவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நுஸ்ரத் நடந்து வந்துட்டு இருக்கும் போது வெள்ளக்கார மாதிரி இருக்க ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு காசு தா இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்களும் பதிலுக்கு ஏதோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவனை அனுப்பி விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அமித் கவனிச்சிடுறாரு. யார் அவன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இதைதான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்க சொல்லிட்டு இருக்காரு. சரி, கரணும் நுஸ்ரத்தும் ரொம்ப க்ளோஸா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க. எது கரணும் நுஸ்ரத்தும் க்ளோஸா? நுஸ்ரத்துக்கு கரனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா கரண் தான் நுஸ்ரத்தை பார்த்து பயங்கரமா வலிவாரு, ஃப்ளர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு, இவங்களை தொட்டுலாம் பேசுறாரு. ஆனா நுஸ்ரத் இருக்காங்கல்ல, என்ன முதல்ல விடு அப்படின்ற மாதிரி கோவமா கிளம்பி போயிருப்பாங்க. இதெல்லாம் இப்பதான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரண் தொல்லை கொடுத்திருக்கான், அவன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. எனக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் தாங்கன்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதாவது அமித் கிட்ட நுஸ்ரத் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஃபுட்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. நுஸ்ரத் மன கஷ்டத்துல இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் கஷ்டம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அமித் கேட்கறது. இவங்க இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் தான் அந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல ரொம்ப அன்பா தான் இருந்திருப்பாரு. போக போக அடிக்கடி உங்களை சந்தேகப்படுவாரு, எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதனால ஹஸ்பண்டை கண்டாலே இவங்க பயப்படுறாங்க. இதெல்லாம் இவர்கிட்ட பேசும்போது யோசிச்சு பாக்குறாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கண்ணை மூடி யோசிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களும் காடு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க காட்டுக்குள்ள போய் ஒரு நபரை மீட் பண்ணுவாங்க போல, அவர் கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. டாக்டர் கிட்ட காடு தான் எனக்கு சந்தோஷத்தை தருதுன்னு மட்டும் சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி யோசிக்கிறாங்க. நுஸ்ரத்து காணாம போய் 2 நாளைக்கு மேல ஆகுது இல்ல, ஆனா ஆனந்த் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வந்திருக்காது. அதாவது நுஸ்ரத்தோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வந்திருக்காது. இன்ஸ்பெக்டர் லேடியும் அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அவளை டைவர்ஸ் பண்ணலானே முடிவு பண்ணிட்டேன், நான் எதுக்காக கவலை பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கேட்கறாங்க. வேற என்ன, அவளுக்கு வேற யாரு கூடயோ அஃபேர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நுஸ்ரத் காணாம போனாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கும் ஈரன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நுஸ்ரத்தோட வீடு வரும்போது வீட பாத்துட்டு இருக்காங்க. நுஸ்ரத் மட்டும் தான் தனியா இருந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு டாக்டர் அமிதும் வராரு. வந்த அமிது கிட்ட நுஸ்ரத் ஏதோ சொல்றா. 2 பேருமே அந்த இடத்துல கட்டிலாம் புடிச்சுக்கிறாங்க. இத பாக்குற ஈரன் செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நுஸ்ரத் ஹஸ்பண்ட சீட் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, என்ன அவன் எப்படி சீட் பண்ணானோ அதே மாதிரி தான் இவளும் ஹஸ்பண்ட சீட் பண்றா, இதை விடக்கூடாது, இவ்வளவு மாதிரி ஆளுங்களெல்லாம் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி கோவமா கத்திட்டு இருக்காங்க. பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் கண்ட்ரோல் பண்றாங்க. நுஸ்ரத்தை இவங்க சாவடிக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்க கத்திட்டு இருக்காங்கல்ல, அப்ப தெரியாதனமா போனோட கேமரா இருக்குல்ல ஆன் ஆயிடும். இவங்க சாவடிக்கணும்னு கத்துறாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருது. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
ஆக்சுவலா நுஷ்ரத் ஒரு பார்ட்டிக்கு போனாங்கல்ல, அந்த பார்ட்டில ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அது சார்ந்த ஃபுட்டேஜ் எல்லாம் விசாரிச்சிருப்பாரு. ஒரு ஃபுட்டேஜே இவருக்கு கிடைச்சிருக்கு. கரண் அன்னைக்கு நுஷ்ரத்தை நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா நுஷ்ரத்தை வேகமா அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டு போறான். அந்த இடத்துக்குள்ளதான் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கும். அதனால தான் அங்க இருக்க கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு. அந்த நாய் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடியும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவனோட இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னா கரண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பேக் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இன்ஸ்பெக்டர் லேடி ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. நுஷ்ரத்தை என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. நுஷ்ரத்தை பாத்ரூமுக்கு கூட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி வீடியோவை காட்டுறாங்க. பார்த்த இவன் இருக்கான்ல, இது நுஷ்ரத்தே கிடையாதுன்னு சொல்றான். பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த பொண்ணையே வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வர வச்சிடறான். மாஸ்க் போட்டதுனால தான் அவங்க நுஷ்ரத் மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க. மத்தபடி வேற ஒரு பொண்ணு கிட்ட தான் இவன் தப்பா நடந்திருக்கான். சரி, எதுக்காக போலீஸை பார்த்து பயந்து ஓடனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அவன் பேக்கை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ட்ரக்ஸ் வச்சிருக்கான். அதுக்கு பயந்து தான் ஓடி இருப்பான். நுஷ்ரத்தை இவன் எதுவும் பண்ணல அப்படின்றது தெரிய வருது. சரி, இவனை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்டு கிட்ட கோவமா பேசின ஈரன் இருக்காங்கல்ல, நுஷ்ரத் வீட்டுக்கே போனோம் அப்படின்ற மாதிரி நேரடியா நுஷ்ரத் வீட்டுக்கே வந்துடுறாங்க. காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ரெஸ்பான்ஸே இல்லாம இருக்கு. அப்பதான் நுஷ்ரத் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. காட்டு வழியா போயிட்டு இருக்காளா, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல நுஷ்ரத்தை நெருங்கி அட்டாக் பண்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. சீனை அப்படியே கட் பண்ணி ஈரன் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் உடம்பு முழுக்க காயமா இருக்கு. ஈரன் என்ன பண்ணாங்கன்னு ஈரனுக்கும் தெரியாது. ஏன்னா ஈரனுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை மறந்துடும்ல, அந்த மாதிரி எல்லாமே மறந்து போயிருது. பிரசன்ட்ல போலீஸ் நுஷ்ரத்து காணோன்ற மாதிரி தான் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா காட்டு பகுதியில் அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துல இருக்க சாம்பிள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே சமயம் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஒரு லேடி மேலதான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறது. ஈரன் நுஷ்ரத்தோட வீட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங் வந்திருப்பாங்க. வந்தவங்க கோவமா கதவெல்லாம் தட்டி இருப்பாங்க. இதை வச்சுதான் இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா கதவை தட்டினதை வச்சு இவங்க கொலை பண்ணாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. இது மட்டும் இல்ல, நுஷ்ரத்தோட பாடி கிடைச்சதுல அந்த இடத்துல ஈரனோட ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஐடி கார்டை காட்டுறாரு. இது மூலியமா இன்ஸ்பெக்டருக்கு ஈரன் மேல டவுட் வருது. அவகிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரன் ட்ரெயின்ல கிளம்பி போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப காலையில அவங்க வீட்டுல முழிக்கிறாங்க. என்ன உடம்பு முழுக்க காயமா இருக்கு, என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சின்னதா ஏதாவது விஷயத்த பார்த்தா தான் ரீகால் பண்ண முடியும். சரி, போன்ல ஏதாவது இருக்கா பாப்போன்னு பாக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீடியோ இவங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த வீடியோவை பாக்குறாங்க. அந்த நுஷ்ரத்தை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளவு கொலைவெறியோட இருந்திருக்குமா, ஒருவேளை அவளை நம்ம கொன்னுட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போனதுல இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கு சுத்தமா ஞாபகமே வரல. ஈரனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால ரீஹாப் சென்டருக்குலாம் வருவாங்க. எல்லாருமே மனசுல இருக்க கஷ்டத்தை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஈரனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் குடிப்பழக்கத்தினால நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. குடிச்சா என்ன பண்றோனே தெரியாது. ஹஸ்பண்டியே கோவத்துல அடிக்கலாம் செஞ்சிருப்பாங்க. காலையில எதுவுமே தெரியாத மாதிரி வாயில என்ன ரத்தம்னு கேக்குறாங்க. நீ அடிச்சதுனால தான் ரத்தம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டோ சொல்லிட்டாரு. ஹஸ்பண்ட் பாஸோட ஃபங்க்ஷனுக்கு கூட்டு வந்திருப்பாரு. அங்க குடிச்ச ஈரன் இருக்காங்கல்ல, பாஸையும் பாஸோட ஒய்ஃபையும் அடிச்சிடுறாங்க. இதனால பாஸுக்கு சேகர் மேலதான் கோவம் வருது. சேகரை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. ஒய்ஃப்னாலே இவருக்கு நிறைய பிரச்சனை வரும். அதனால தான் ஒய்ஃபை வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதே சமயம் அஞ்சலி கூட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. அஞ்சலியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அதனால நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. நம்மளால இவர் எதுக்கு கஷ்டப்படணுன்றதுக்காக தான் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் தந்திருப்பாங்க. குடினால தான் இது எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனும் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வராங்க. 2 நாளா நீ எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் நடந்த விஷயத்த ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நுஷ்ரத்னு ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க, அவங்கள தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அப்படி யாரையுமே தெரியாதுன்னு ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போனீங்கன்ற மாதிரி இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. எனக்கு சீக்கிரமே எல்லாமே மறந்துடும், அந்த மாதிரி மறந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க இறந்து போன இடத்துல உங்களோட ஐடி கார்டும் கிடைச்சிருக்கு, இதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கும் ஈரன் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்ல, அதனால இன்ஸ்பெக்டர் லேடி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப ஈரனும் அவங்களோட டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. டாக்டர் கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் நுஷ்ரத் மேல கோவமா இருந்தேன். நுஷ்ரத்தை அன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது பிடிக்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு சுத்தமா ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஈரனும் நுஷ்ரத்தோட ஹஸ்பண்டான ஆனந்த பார்த்து பேசணுன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேக்குறது. உங்க ஒய்ஃபுக்கு ஒரு நபர் கூட அஃபேர் போகுது, 2 பேருமே கட்டி பிடிச்சதா பார்த்தேன்னு சொல்றாங்க. இவனா பாருங்கன்ற மாதிரி டாக்டர் போட்டோவை காட்டுறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப்க்கு அஃபேர் இருக்கிறதா எனக்கு டவுட் வந்தது, அதனாலதான் ஒரு டிடெக்டிவை போட்டு கண்காணிக்க சொன்னேன். அவன் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் தரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஈரன் ஒரு டாக்டர் கிட்ட பேசினாங்கல்ல, அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க.
எதையுமே மறைக்காம ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈரின் சொன்னதை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஈரின் தான் அடிக்கிறதுக்காக போயிருக்கா, அப்ப ஈரின் தான் கொன்றுப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறதுக்காக வராது. ஆக்சுவலா அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஈரின் நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்பி போயிருக்காங்க. நுஸ்ரத் கொல்லப்பட்டது 8 மணிக்கு. அவளோட பாடி மறைச்சு வச்ச மாதிரி தான் கிடைச்சது. அப்படி மறைச்சு வைக்கிற ப்ராசஸ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். இவ தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா. கண்டிப்பா இவ தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. ஈரின் தெரியாம ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நபர் கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் வருது. நுஸ்ரத் இறந்த இடத்துக்கு நீ வந்தது எனக்கு தெரியும், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும், எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். மிரட்டுறான் அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. சரி நான் காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் ஈரினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவ 8 மணிக்கு கொல்லப்பட்டிருக்கா, நீங்க 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, பொறுமையா டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானேன்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு ஈரின் சொல்லிட்டாங்க. நான் லாயர் தான், என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. கொலை நடந்த இடத்துல எங்களுக்கு வேற ஒருத்தரோட ரத்தமும் கிடைச்சிருக்கு, அது உங்க ரத்தம் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடிக்கு போன் கால் வருது. இவங்களும் கொஞ்ச நேரம் போன்ல பேசுறாங்க. அப்படி பேசினவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறந்து போன நுஸ்ரத் பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அதே மாதிரி அங்க உங்களோட பிளட் கிடைச்சிருக்கு, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரினும் நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்த ஈரின் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆயும் வரல, அதனால இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. வெளியவான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, ஜன்னல் வழியா வெளியே குதிச்சிடுறாங்க. வேகமா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா ஈரினோட போன் தான் அங்க விழுந்து கிடக்குது. ஈரினுக்கு ஒரு பையனை தெரியும், அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எனக்கு ஒரு காரும் கன்னும் வேணும்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி அந்த பையன் ஏற்பாடு பண்ணி தந்துடுறான். ஈரினுக்கு அந்த டாக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவரால் தான் நுஸ்ரத் பிரெக்னென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்காக கார்ல ஏறுறாரு. இவங்க பின்னாடி மறைஞ்சிருந்து கன்னை வச்சு இவரை லாக் பண்றாங்க. நீ தான் நுஸ்ரத்தை பிரெக்னென்ட் ஆக்கியிருக்க, பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவ கதையை முடிச்சிருக்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, நான் சொல்றதை முதல்ல கேளு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நுஸ்ரத்தும் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. டாக்டர் அமிதும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அமிது கிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. அவரும் ஆறுதலா கட்டிலாம் பிடிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை தான் ஈரின் டிராவலிங் அப்ப கவனிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் இல்லாம வேற ஒரு நபரால நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னமா சொல்ற, யார் அந்த நபரு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும், நான் காட்டு பகுதிக்கு போக போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஈரினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. ஈவினிங் காட்டு பகுதியில வச்சுதான் அந்த பாய் ஃப்ரெண்ட் அவ மீட் பண்ணுவா போல. அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் இருக்கும், அந்த பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டாக்டர் மேல தப்பு இல்லைன்னு டாக்டரை விட்டுறாங்க. நுஸ்ரத் ஒரு காட்டு பகுதிகளை போனால அங்க யாரையாவது பார்த்து பேச முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பையன் குதிரையெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. நுஸ்ரத்தை பாத்திருக்கியான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. பார்த்தது இல்லைன்னு சொல்றான். சரி என்னையாவது இந்த இடத்துல வச்சு பாத்திருக்கியான்னு கேக்குறாங்க. உங்களையும் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஈரின் போனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் போன்ல பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. காசு எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். யாரோ ஒருத்தன் ஈரினை மிரட்டிட்டு இருக்கான் போல அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் இவங்க அந்த போன் மூலியமா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கார்டை காமிச்சிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போக முடியும். அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்னும் புரியாம இவங்களும் வெளியே இருக்க நபர்கிட்ட கார்டை காட்டுறாங்க. அவரை ரீசார்ஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா 8:30 மணிக்கு ஒரு டிராவல் பண்ணிருக்கீங்கல்ல, அதோட உங்க வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. சரி ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரை ரீசார்ஜ் பண்ணி தந்துடுறாரு. இப்பதான் ஒரு விஷயம் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இது கடைசியா 8:30 மணிக்கு நான் டிராவல் பண்ணிருக்கேனா, 10:30 மணின்னு அவங்க சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இல்ல மேடம், நீங்க 8:30 மணிக்கு தான் டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் இப்ப போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சவங்க போலீஸ் இருக்காங்கல்ல, ஈரினை அமுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. நுஸ்ரத் இறந்து போனதுனால ஒரு சர்ச்சில் அவங்களுக்கான துக்க நிகழ்வு நடக்குது. அந்த இடத்துக்கு ஆனந்தம் வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நுஸ்ரத்தோட போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் போட்டோவை பார்த்து ஈரின் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நுஸ்ரத் கிட்ட ஒரு போன் இருக்கு. இதே போன் தான் விசாரிக்க போன பையன் கிட்ட இருந்திருக்கும். அவன் தான் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப திரும்பி அந்த பையனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இது திருட்டு போன்னு தெரியும், ஒழுங்கா தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனும் பயத்துல போனை இவங்க கிட்ட தந்துடுறான். ஈரின் வந்துட்டு இருக்கும் போதுதான் சேகரோட பாசியும் பாஸோட ஒய்ஃபையும் பாக்குறாங்க. இவங்களதான் ஒரு வாட்டி இவங்க அடிச்சிட்டாங்கல்ல, சரி இவங்க கிட்ட சாரி கேட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்னமா தப்பு பண்ண, மன்னிப்புலாம் கேட்கற அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நான் உங்களை அடிச்சிட்டேன்ல, அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நீ அடிச்சியா, அன்னைக்கு நடந்ததே வேற அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஈரின் குடிச்சது உண்மைதான்.
ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் எந்த கெலாட்டாவும் பண்ணிருக்க மாட்டாங்க. தூக்கம் வர மாதிரி இருக்கும், படுத்து தூங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் நீ அடிச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்ட் சொன்னதெல்லாம் பொய்யா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்காக என்னோட ஹஸ்பண்டை வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் வேலையில ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப செல்மிஷம்லாம் பண்ணா, அதனால தான் வேலையை விட்டு தூக்கணும். இதை நாங்களே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம், சொல்ல முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஹஸ்பண்ட் தான் நம்மள நல்லா ஏமாத்திருக்கானான்னு யோசிக்கிறாங்க. உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது, அதனால தான் டைவர்ஸ் கேட்கறன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. இவங்க டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. யார் சொன்னா உங்களால குழந்தை பெத்துக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்ப நல்லா நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்றது ஈரனுக்கு தெளிவா புரியுது. ஈரன் அடிச்சதா சொன்னாரு பாத்தீங்களா, அது கூட பொய்யா தான் இருக்கும். அவரே அடிச்சிருப்பாரு. அஞ்சலியை பார்த்தோன்னே இவங்களை கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. இப்ப நுஷ்ரத் போன் இவங்க கிட்ட தானே இருக்கு. நுஷ்ரத்தோட சாட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நுஷ்ரத்தும் ஹஸ்பண்டா சாட் பண்ணிருக்கிறது தெரிய வருது. முதல்ல ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் க்ளோஸா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நுஷ்ரத்தோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹஸ்பண்ட் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மிரட்டுற மாதிரி ஒருத்த மெசேஜ் அனுப்புவான் பாத்தீங்களா, அவனோட பேரு வால்டர் அப்படின்றது. என் ஒய்ஃபை ஸ்பை பண்றதுக்காக ஒரு டிடெக்டிவ போட்டிருக்கேன்னு ஆனந்த் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டிடெக்டிவும் இந்த வால்டரா தான் இருப்பான். நம்ம ஆனந்த் கிட்ட சொன்னா கம்மி காசு தான் கிடைக்கும், அதுக்கு நம்ம நுஷ்ரத்தை மிரட்டியே காசு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நுஷ்ரத்தை மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பான். அதுதான் டாக்டர் கவனிச்சிருப்பாரு. இப்போ உங்க எல்லாருக்குமே தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்ப இவங்களே வால்டருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும், நீ சொன்ன இடத்துக்கு வந்துடுறேன், நீயும் கண்டிப்பா வந்துரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க. அதே சமயம் இப்ப ரயில்வே ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறதுக்காக வராங்க. ஃபுட்டேஜ்ல பார்த்தா 10 மணின்ற மாதிரி காட்டுது. ஆனா 8 மணிக்கு இவங்க கிளம்பி போனதுதான் உண்மை. யாரோ இதை எடிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. யார் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், இந்த காசு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த நபருக்கு காசு தராங்க. 10 மணிக்கு தான் இவங்க கிளம்பி இருக்காங்கன்னு சொன்னா தானே இவங்க மாட்டுவாங்க. அதனால தான் யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த நபருக்கு இவங்க காசு தராங்க. அதே சமயம் இப்ப வால்டரை பாக்குறதுக்காக வால்டர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப வால்டர் எதிர வரான், வான்ற மாதிரி இவங்க சிக்னல்ல கூப்பிடுறாங்க. இவனும் வேகமா இவங்களை நோக்கி வரான். அப்பன்னு பார்த்து வழியில வந்த கார் இருக்குல்ல, வால்டரை அடிச்சு தூக்கிடுது. இவங்களும் வேகமா பக்கத்துல வந்து வால்டர் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. வால்டரும் என்னோட வீடுன்ற மாதிரி சொல்றான். வால்டரோட வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயம் ஆனந்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல. ஆனந்துக்கு கால் பண்ணி வால்டரோட வீடு எங்க இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. வால்டர் வீடு எங்க இருக்குன்றத ஆனந்த் சொல்லிடுறாரு. அதே சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, வால்டர் போன்ல இருந்து யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஈரனோ வால்டரோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏகப்பட்ட போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அந்த போட்டோவெல்லாம் ஒவ்வொன்னா பாக்குறாங்க. அந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு நடந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நடந்து போயிட்டு இருக்க அவளை வேகமா இவங்க பிடிச்சிருவாங்க. ஏன் இப்படி சீட் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நீ என்ன பைத்தியமா, என்ன விடு அப்படின்ற மாதிரி நுஷ்ரத் இருக்கால, தள்ளி விட்டு வேகமா ஓடி இருப்பா. அப்படி ஓடினவ சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட பாத்துருவா. அது வேற யாரும் இல்ல, சேகர் தான். சேகர் கிட்ட ஒரு லேடி என்ன துரத்துனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சேகரும் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வராது. பார்த்தா ஒய்ஃப்னு தெரிய வருது. நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேக்குறாரு. இப்ப ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எந்த தைரியத்துல அடிக்கிறாருன்னா கொஞ்ச நேரத்துல மறந்துருவாள், அதனால தான் அடிச்சு போட்டுறாரு. இங்க இருக்க போட்டோஸ் மூலியமாவே சேகர் தான் அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டு அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களும் நுஷ்ரத் போன்ல இருந்து சேகருக்கு கால் பண்றாங்க. ஆனா சேகருக்கு மீரா கிட்ட இருந்து கால் வர மாதிரி தான் வருது. வேணும்ட்டே தான் நம்பர் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்பயும் அஞ்சலி கோவப்படுறாங்க. என்ன அவ திரும்பி திரும்பி கால் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அஞ்சலி அந்த சைட்ல பேசிட்டு இருக்கிறதுலாம் ஈரன் கதில கேக்குது. என் பேர்ல தான் அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ காட்டுக்குள்ள நுஷ்ரத்து கூட என்னெல்லாம் பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் அட்ரஸும் சொல்லியிருப்பாங்க. இப்ப சேகர் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாதிரியே தெரியல. சம்பந்தப்பட்ட போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஆனா ஈரின் பின்னாடி இருந்து கன்னோட வந்துடுறாங்க. இவரும் கன்னோட இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக்லாம் ஆயிடுறாரு. அவசரப்பட்டு என்ன ஷூட் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவரும் பண்ண விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்க இருக்காங்கல்ல, இவரோட ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்திருப்பாங்க. இவரும் அடிக்கடி அவங்க கூட ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாரு. அவங்க கல்யாண லைஃப் நல்லா இல்ல, அதனால இவரு கூட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. சீக்கிரட்டா காட்டுக்கு வந்து இவரை மீட்லாம் பண்ணிருப்பாங்க. ஈரினை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவரும் நுஷ்ரத் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நுஷ்ரத் நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவர் காசுக்காக தான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்களை டைவர்ஸ் பண்ணா காசெல்லாம் போயிடும்ல, அதனால என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னா இந்த விஷயத்த நான் வெளி உலகத்துக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல நுஷ்ரத் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. இந்த போட்டோஸ்லாம் இன்ஸ்பெக்டருக்கு போனா இவர் மாட்டிப்பார்ல, அதை நினைச்சு இவர் ரொம்ப பயப்படுறாரு.
என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட முன்னாள் ஹஸ்பண்ட், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி எடுத்துக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் பக்கத்துல வந்து அந்த போட்டோவெல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப ஹீரோயின் கண்ணை வச்சு இவர் மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. இவர் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாரு. இந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்க ஹீரோயின் பர்டிகுலரா ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னா ஹீரோயினோட முகம் மாறிடுது. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. வால்டர் இவங்களை மீட் பண்றதுக்காக வந்தார்ல, அப்போ ஒரு கார் அடிச்சு தூக்கி இருக்கும். அந்த கார் பிளாக் கலர் காரா தான் இருக்கும். அதோட மாடல்லாம் கவனிச்சு வச்சிருப்பாங்க. அதே கார் தான் இவங்களை ஃபாலோ பண்ண காராவா இருக்கும். அதாவது இந்த கேஸை எடுக்கூடாதுன்னு ஒரு கார் ஃபாலோ பண்ணுச்சுல, அந்த காரா இருக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணதும் அந்த காரா தான் இருக்கும். இப்ப பகா முறைச்சுக்கிட்டே போனதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பகாவோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல செக் பண்றாங்க. பகாவோட பொண்ணாதான் இந்த இன்ஸ்பெக்டர் லேடி இருப்பாங்க. அந்த போட்டோஸ் பாக்குறது மூலியமா இதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. கார்ல அடிச்சு தூக்குனதா இன்ஸ்பெக்டர் லேடின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஈரின் ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆனாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அன்னைக்கு நைட் அந்த காட்டு பகுதிக்கு இன்ஸ்பெக்டரும் வந்திருப்பாங்க. அதுதான் வால்டர் போட்டோவா எடுத்திருப்பான். அதை பார்த்து தான் இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க நுஷ்ரத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாங்க. இப்பதான் அதெல்லாம் காமிக்கிறாங்க. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா இன்ஸ்பெக்டர் லேடி வந்துடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் லேடி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வாதாடி பகாக்கு தண்டனை வாங்கி தந்தாங்க பாத்தீங்களா, பகா மனவேதனை தாங்க முடியாம ஜெயிலே தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாரு. அப்ப இறந்து போனதை பார்த்து இவங்க பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரனை எப்படியாவது காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஈரன் கார்ல வந்துட்டு இருக்கும் போது பிளான் பண்ணி இவங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல ஈரன் தப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈரன் ரொம்ப மாசம் இவங்களோட கண்ணில் பட்டிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கண்ணில் பட்டிருப்பாங்க. அதாவது நுஷ்ரத்தோட வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அப்பதான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் பட்டிருப்பாங்க. எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. சேகர் ஈரனை அடிச்சு மயக்கமாக்கி இருப்பாரு. அதே சமயம் நுஷ்ரத்தோட கதையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாரு. இவங்களும் அடி வாங்கின ஈரனை பாக்குறதுக்காக பக்கத்துல வராங்க. ஈரன் காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காங்கல்ல, இவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிக்கிறதுக்காக வராங்க. அப்படி நெரிச்சிட்டு இருக்கும் போது நுஷ்ரத்து முழிச்சிடுறா. ஆக்சுவலா கழுத்தை நெரிச்சதுல நுஷ்ரத் இறந்து போயிருக்க மாட்டா, உயிரோட தான் இருக்கா. அப்படி உயிரோட இருக்கவ இன்ஸ்பெக்டர் நெரிக்கிறத பார்த்து ஷாக்கவரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறா. ஐயோ இவ பார்த்துட்டாலே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக்கவராங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நுஷ்ரத்தை துரத்துறாங்க. சோ ஸ்டார்டிங் நுஷ்ரத்தை துரத்துற மாதிரி காமிச்சது இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாங்க. இந்த கேப்ல ஈரன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு ஈரனுக்கு தெரியாது. ஈரன் 8:30 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. ஆனா 8:30 அவன் வந்துட்டானா அவன் மேல பழி விழாதுல்ல, அதனாலதான் பழி விழுறதுக்காக 10:30 மணின்ற மாதிரி இவங்க மாத்தி வச்சிருப்பாங்க. ஈரனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை வர வச்சதே என்னோட பிளான்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஈரன் யாருக்கும் மெசேஜ் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இவங்க போனுக்கு தான் வால்டர் போன்ல இருந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. போட்டோஸ்லாம் என் வீட்ல தான் இருக்குன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சாவர தருவாயில இருக்க வால்டர் தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி தப்பா புரிஞ்சிருப்பாங்க. அதனால தான் வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வால்டர் மீட்டிங்கை பத்தி ஈரன் போனை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க தான் தெரிஞ்சிருக்க முடியும். அவங்கள வர வைக்கிறதுக்காக தான் ஈரன் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நான் திட்டமிட்டு தான் வர வச்சேன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் லேடி ஷூட் பண்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள ஈரன் தடுத்து சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கன்னு ஃபயர் ஆயிருது. இன்ஸ்பெக்டர் லேடி மேலதான் புல்லட் பட்டிருக்கும். அவங்க கதை அதே இடத்துல முடிஞ்சிருது. ஈரன் இருக்காங்கல்ல, சேகர் தான் ஷூட் பண்ண மாதிரி செட் பண்ணிருவாங்க. அவர் மயக்கத்துல இருக்காருல, அவர் கையில வச்சுட்டு கிளம்பி இருப்பாங்க. போலீஸும் இவர் தான் ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. இவரோட லட்சணம் எல்லாம் அஞ்சலிக்கு தெரிய வந்துருது இல்ல, அஞ்சலியும் வெட்டிங் ரிங்கா அவரோட கையிலேயே கழட்டி தந்துடுறாங்க. அவரும் சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப ஈரன் எல்லா ப்ராப்ளத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்கல்ல, இதுக்கப்புறம் புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.